ராகுவால் எப்பொழுது நன்மை கிடைக்கும்ன்றத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் போகக்காரகர், எதையுமே திருப்திப்பட மாட்டார். வேண்டும் வேண்டும் என்ற ஆவலை கொடுக்கக்கூடிய கிரகமாக வரையறுக்கிறோம். எப்பொழுதுமே இந்த வேண்டும் வேண்டும் என்ற ஆவலும் சரி, அந்த திருப்தி இல்லாத நிலையும் நேர்மையாக இருந்துட்டால் பரவாயில்ல, ஜாதகரை வாழ்க்கையில் சக மனிதர்களிடத்தே பெயர் புகழ்மிக்க நபராக மாற்றிடும். அவயோகமாக இருந்துட்டால் ஜாதகர் ரொம்ப கெட்ட மனிதராகவும் சமூகத்தில் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய நபராகவும் மாற்றிடும். பொதுவாக இந்த ராகுன்றது ஒரு செயலை வேகமாகவும் திருப்தி இல்லாமல் பெரிதாக எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய கிரகம். அதனால தான் ஒரு ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்துட்டார்னா சமூகத்தில் மிக குறைந்த காலங்களில் அந்த ஜாதகரை உயர்நிலைக்கு கொண்டு போயிடும். ராகு ஒரு 18 வருஷம் திசை நடத்தக்கூடிய கிரகம். இப்படிப்பட்ட ராகு எப்பொழுது நன்மையை செய்கிறார்ன்றதை பார்க்கலாம். ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடிய செயலில் ஜாதகர் நன்மையைத்தான் அனுபவிக்க போகிறார் இந்த ராகுவாளன்றதை எப்படி வரையறுக்கலாம்? பொதுவான விதிகளில் மேஷ, ரிஷப, கடக, கன்னி, மகர வீடுகளில் இருந்தால் ராகு யோகம், அதுபோல் உபஜய பாவகமான 3, 6, 10, 11 இருந்தாலும் யோகம்னு சொல்லும். அதெல்லாம் வேண்டாம். இந்த விதிக்குள்ளெல்லாம் எல்லா ஜாதகங்கள்லையுமே ராகு யோகம் செய்தான்னா சில ஜாதகங்களில் இதெல்லாம் மாறி யோகம் செய்யுது. அப்போ எப்படி இருக்கணும்? ராகு ஒரு ஜாதகத்தில் அந்த மனிதனை எந்த நிலையில் இருந்தாலும், கடைநிலையில் இருந்தாலும் அல்லது சிறந்த பொருளாதார வளங்களோடு இருந்தாலும் அவரை மேலும் மேம்படுத்துவதற்கு ராகு எப்படி இருக்கணும்? ஒரே விதி. எப்பொழுதுமே இந்த சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு எதுக்கல்ல வீடு கொடுத்த கிரகம் வளர்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் கண்டிப்பாக ஆட்சி உச்சம் பெற்றோ, நீசபங்கம் பெற்றோ, பரிவர்த்தனை பெற்றோ, வர்க்கோத்தமம் பெற்றோ, திக்பலம் பெற்றோ ஏதேனும் ஒரு நிலையில் ஸ்தானபலத்தை பெற்றிருந்தால் ராகு ஜாதகத்தில் வலுத்திருக்காருன்னு அர்த்தம். அப்படி வலுத்திருந்தால் தான் ராகு கெட்டதை செய்கிறோமோ நல்லதை செய்கிறோமோ வேகமாகவும் மிகவும் அதில் திருப்தி இல்லாமல் அக்ரஷனோடு அந்த ஃபோர்ஸோடு செய்ய போகிறோம். அப்போ அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் முதல் விதி வலுக்கணும். அடுத்ததாக வேறு எந்த காம்ப்ளிமெண்ட்டுமே கிடையாது. நீங்கள் எந்த துறையில் செய்தாலும் ஜாதகர் ராகு உங்களுக்கு வெற்றி கொடுக்கணும்னா திரிகோணாதிபதியான 5, 9ஆம் அதிபதி வலுப்பெற்று ராகுவை தொடர்பு கொண்டு இருப்பாராயின் நீங்கள் கண்டிப்பாக ராகு திசையில் பெரிய நிலைக்கு வந்துடுவீங்க. ராகு திசையில் வெற்றி விடுவீர்கள். ராகுக்கு இந்த இயற்கை சூப்பர்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிர, புதன் இது போன்ற கிரகங்கள் வேறு, அதெல்லாம் அப்பார்ட். அதெல்லாம் நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடியதை பிறரோடு அதிக லாபம் வச்சு பண்ண போகிறீங்களா இல்லை குறைந்த லாபம் வச்சான்றதை வரும். ஆனால் ஒரு ஜாதகர் தன்னிலையில் வெற்றி பெறுவதற்கும் தன்னிலையில் யோகம் பெறுவதற்கும் ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து ராகுவோடு திருகோணாதிபதி தொடர்பில் இருந்தால் உங்கள் ராகு யோகமான ராகு. உங்கள் ராகு உங்கள் மனதில் தோணக்கூடிய எண்ணங்களையும் செயலையும் சமூகத்திலே பிரதிபலிக்க செய்து அதனுடைய வெளிப்பாடாய் வெற்றியையும் பணத்தையும் பெறப்போகிற நபராக உங்களை மாற்றிவிடும். அப்போ ராகுவிற்கென்று மேஷ, ரிஷப, கடக, கன்னி, மகர வீடுகள் இல்லைனாலும் பரவாயில்ல, உபஜய பாவங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, வலுப்பெற்ற திரிகோண தொடர்பு யோகத்தை செய்யும்.